பொழுது அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாம். கூப்பிடும் பொழுது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு செய்வாராம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே என்று சொல்லி கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கூப்பிடும் பொழுது கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்யறாரு பாருங்க. அதை உணர்ந்து கொண்டுதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், நாடோறும் உம்மை நோக்கி என்ன பண்ற நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லி தாவீது மிகவும் அழகா சொல்றார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறீங்க? மனிதர்களை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்காது. அநேக நேரங்கள் செய்வேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அநேக ஏமாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால், அதிசயங்களை செய்ய வேண்டுமானால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டுமானால் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் என்ன பண்றாராம், சமீபமாய் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாராம், சமீபமாய் இருக்கிறாராம். அவர் பக்கத்துல